வாழ்க வையகம், வாழ்க வளம். நமது ஆசிரமத்தில் தினந்தோறும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை, அதன் பிறகு ஜோதிடம் பார்ப்பது. மிகப்பெரிய விஐபிகள் செய்யும் நட்சத்திர மந்திர தந்திர பரிகார யாகம் இரண்டாவதாக செய்கிறது. மூணாவது ஜாதகம் பார்ப்பது, ஜோதிடம் பார்ப்பது, நாடி ஜோதிடம். வரும் பக்தர்களுடைய குறைகளை கண்டுபிடித்து அதற்கு தீர்வு யாகம், மந்திர தந்திர யந்திரம் மூலமாக தீர்வு. இது மூணாவது சேவை. ஜோதிடம் பார்க்கிறது, பார்த்ததுக்கு தீர்வு காண்றதுக்காக யாகம். மூணாவதாக பக்தர்களுக்கு, சிவபக்தர்களுக்கு, கிரிவல பாதையில் உள்ள சிவபக்தர்களுக்கு சாப்பாடு தருவது. யாகம் செய்கிறது, ஜோதிடம் பார்க்குறது. இது ஜோதிடம் பார்க்குறது. வரும் பக்தர்களுக்கு ஜோதிடம் பார்த்து அவருடைய குறைகள் என்ன, எதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ரகசியத்தை அவங்கக்கிட்ட சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தீர்வு, மந்திர தந்திர நட்சத்திர பரிகார யாகம் செய்து அவர்களுக்கு தீர்வு வழங்குகிறோம். அவங்க ஜென்ம ஓரம் என்னான்னு பார்க்குறது, அவங்க ஜென்ம நட்சத்திரம் என்னான்னு பார்க்குறது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை யாகமாக தீர்த்து அதன் மூலமாக வர வருமானத்தில் நம்ம அன்னதர்மம் சாதுகள், இந்த பிறவியில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம், அன்னதர்மம் செய்கிறோம். அன்னதர்மம் அடுத்த பிறவியில் நாம் பிறப்போமா பிறகுடைய பசி பிணியை போகிறோம். ஆனால் நம்மளால் முடிஞ்சது இந்த பௌர்ணமிக்கு ஒரு 4 பேருக்கு, கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு பசியாற்றி 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கின்னு மூட்டு வலி தைலம், நம்மளால் முடிஞ்ச ஆசீர்வாதம் நன்மையை செஞ்சுட்டு போயிடணும். குடிக்க மினரல் வாட்டர் போன்ற ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்போதே தர்மமோ எதுவோ செய்திடணும். அப்புறம் இல்லாமல் நன்றி. நம்ம ஆசிரமத்தில் தினந்தோறும் சாதுகளுக்கு ஒரு வேளை தான் சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், இப்படி வெரைட்டி ரைஸ் கொடுத்து அதோடு நிற்காமல் மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், மினரல் வாட்டர் போன்ற சேவைகள்லாம் செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு துணி சோப்பு வாங்கிறதுக்கு, குளிக்கிற சோப்பு வாங்கிறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு தட்சணையும் வழங்குகிறோம். பாருங்கள் எத்தனை சேவன் பாருங்கள். ஜோதிடம் பார்ப்பது, நட்சத்திர மந்திர பரிகாரம் செய்வது, அதுக்கப்புறம் அன்னதானம் செய்வது, பௌர்ணமி கிரிவல சேவை செய்கிறது, சாதுகளுக்கு தட்சணை வழங்குவது. இதுபோல் தினந்தோறும் சாதுகளுக்கு மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், அன்னதானம், குடிக்க மினரல் வாட்டர், தட்சணை போன்றவை செய்கிறோம். தினந்தோறும் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர் போன்ற சேவைகளை பௌர்ணமி தோறும் தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த சேவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா பார்த்துட்டு அன்னதானம் பண்ணணுன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்களே உதவி பண்ணுறதா இருந்தாலும் இந்த காணொலியிலே நம்பர் இருக்கும், ஜிபே நம்பரு, அதுக்கு உதவி பண்ணலாம். இப்போது 11/5/2025 அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி வருது. மிகப்பெரிய கூட்டம் வரும் திருவண்ணாமலையில். அப்படி சித்ரா பௌர்ணமிக்கு இதுபோல் மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர் போன்ற சேவைகள்லாம் 15 ஆண்டுகளாக இதே இடத்துல செய்யும். வாயில் மீது தமிழர் வெஸ்ட் பெங்கால் ஆசிரமத்துக்கு எது தமிழர் இந்த குடியில் 15 ஆண்டுகளாக செய்திருக்கிறோம். கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு இதுபோல் மூட்டு வலி சூப்பு காய்ச்சி சுட சுட அவங்களுக்கு மூட்டு வலி போக தொடர்ந்து செய்து வரோம். நன்றி, வாழ்க வளம்.